வணக்கம் நண்பர்களே. கார்த்தி சௌந்தர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த படைப்பின் தலைப்பு கண்ணாடி திரைகள். அத்தியாயம் 7. காதலை தேடிப்போன ஒருத்தியும் கணவனை தேடிப்போன ஒருத்தியும் சிறகடித்து பறக்க ஆரம்பித்த சில நாட்களிலேயே அவர்கள் சிறகுகள் பிடுங்கப்பட்டு ஒடுங்கப்பட்டனர் என்பதுதான் உண்மை. அர்ப்பணாவும் ரூபாவும் சிறுவயது முதலே பள்ளி தோழிகள். நினைவு தெரிந்த நாளிலிருந்து இவர்கள் இருவருமே இரண்டு வீட்டிற்கும் பரிச்சயம் என்பதால் தோழிகள் பொதுவாக ஒன்றாகவே தான் தெரிவார்கள். இருவருமே பள்ளிக்கு செல்லும் போதும் சரி, அதன்பின் அதே ஊரில் இருந்த கல்லூரியில் படிப்பை தொடங்கும் போதும் சரி, ஒன்றாகவே சென்று ஒன்றாகவே திரும்பும் பழக்கமுடையவர்கள். ஒருத்திக்கு தெரியாமல் இன்னொருத்தி வாழ்க்கையில் எதுவும் நடப்பதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவே. இருவரும் தங்களுக்கு பிடித்தமான பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் விண்ணப்பித்து கல்லூரி செல்ல ஆரம்பித்திருந்த இத்தோடு ஒரு வாரம் ஆகியிருந்தது. 8:50 மணிக்கெல்லாம் கல்லூரியில் இருக்க வேண்டும் என்பதாலும் அர்ப்பணாவின் வீடு சற்றே தூரம் என்பதாலும் அவர் ரூபாலி வீட்டை வந்த பின் தான் இருவரும் ஒன்றாக கல்லூரி பேருந்தில் ஏறி செல்வார்கள். அன்று அர்ப்பணா வருவதற்கு தாமதமாக ரூபா நகத்தை கடித்துக் கொண்டு அமர்ந்திருந்தாள். ஏடி, டெய்லி காலங்காத்துல சுடுதண்ணியை ஊத்திக்கிட்டு நிப்ப, இன்னைக்கு என்ன உக்காந்துட்டு இருக்க என்று ரூபாவின் அம்மா கேட்க, தெரியலையம்மா, இன்னும் அர்ப்பணாவை காணமே, அவளுக்காக தான் வெயிட் பண்றேன் என்று கேட்டுக்கொண்டிருக்கையிலேயே ரூபா என்று வாசலில் நின்றபடி கத்த, வந்துட்டா, வரேம்மா, பாய் என்று இருவரும் ஓட்டமும் நடையுமாக ஓடினர் பேருந்து நிறுத்தம் இடத்திற்கு. ஏன் இவ்வளோ நேரம்? இன்னைக்கு ஃபர்ஸ்டா இருந்த கீதா மேடம் மறந்துட்டியா? 2 நிமிஷம் லேட்டா போனா கூட பதில் சொல்லணும். இன்னைக்கு எப்படியும் பஸ் விட்டுருவோன்னு நினைச்சிட்டு இருந்தேன் என்று பேசியபடி இவர்கள் வரவும் பேருந்து வரவும் சரியாக இருக்க ஓடிப்போய் முன்னே ஏறிக்கொண்டு அவசரமாய் புறப்பட்டனர். இருக்கையில் அமர்ந்த பின்பே தனது கூந்தலை ஜன்னல் புறம் இருந்து எடுத்து முன்னே போட்டுக்கொண்டு, இல்லடி, தலைக்கு குளிச்சு லேட் ஆயிடுச்சு என்று சிரித்து கொள்ள, இவர்கள் பின்னே இருந்த ஆண்கள் இவர்களை பற்றித்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று இவர்களுக்கு தெரியாது. அந்த வாரத்தின் வெள்ளிக்கிழமையில் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு வரவேற்பு விழா என்று சொன்னதால் பாரம்பரிய உடையில் வருவதாக முடிவு செய்திருந்தனர். அவர்கள் கல்லூரியில் சீனியர் மாணவர்கள் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு கொடுக்கும் வரவேற்பு என்பதால் சற்றே பெரிதாக இந்த விழா நடக்கும். அன்றுதான் அவனை முதலாக பார்த்தாள். தாவணியை கட்டிக்கொண்டு அர்ப்பணாவும் ரூபாவும் வர, அர்ப்பணா படிகளில் தனது கைக்குட்டையை தவற விட்டவள் வகுப்பிற்கு வந்த பின்பே அதை உணர, நீ இருடி, பஸ்ல இருந்து இறங்கும் போது இருந்துச்சு, இங்கதான் எங்கேயாவது விழுந்திருக்கோம் என்று ரூபாவை விட்டுவிட்டு படிகளில் தேடியபடியே இறங்க, கீழே பார்த்தபடி வந்தவள் எதிரே வந்தவனை கவனிக்காமல் அவன் மேல் நேரடியாக மோதிக்கொண்டாள். மோதிக்கொண்டு பின்வாங்க, அதன் பின்பே அவன் சீனியர் என்று புரிய பதட்டத்துடன், கண் எங்க இருக்கு என்ற அவனது வசையையும் வாங்கி கொண்டு மறுபடி படிகளில் தேடிக்கொண்டு நடக்க, கீழே வரை சென்ற பின்பும் கைக்குட்டை இல்லை. காரிடோரில் நின்றபடி கண்ணு கெட்டிய தூரம் வரை பார்க்க எங்கேயும் தென்படவில்லை. யோசனையுடன் படிகளில் ஏறுவதற்கு திரும்ப மறுபடியும் மோதிக்கொண்டாள் அவன் மீதே. என்ன வேண்டுதலா என்று கோபமாய் கேட்க, ஐயோ சாரினா என்று பதறிப்போய் மன்னிப்பு கேட்க, என்ன அண்ணனா? நான் உனக்கு அண்ணனா அப்படி நான் சொன்னனா என்று எகிற, இல்ல சீனியர்னு. அப்போ சீனியர்னு கூப்பிட்டு போ என்று தூசி தட்டிவிட்டு கடந்து செல்ல, இவளும் சுருங்கிய முகத்துடன் வகுப்பறைக்குள் நுழைய, என்னடி கிடைச்சதா? கிடைக்கலன்னா விடு, இதுக்கு ஏன் மூஞ்சி இப்படி தொங்க போட்டிருக்கிற என்று கேட்க, இல்லடி, ஒரு சீனியர் திட்டிட்டு போயிட்டாங்க, அவங்கள இடிச்சிட்டேன் என்று நடந்ததை சொல்ல, ரூபாவோடு சேர்ந்து அவளது வகுப்பு தோழிகள் எல்லோரும் அவளை கிண்டல் செய்ய அவளுக்கு தர்ம சங்கரமாகி போனது. அன்று முழுவதும் அவளை யாரென்றே தெரியாத ஒரு சீனியருடன் சேர்த்து கேலி செய்து கொண்டிருக்க, இவர்களுக்கான வரவேற்பு விழாவில் அவனை மீண்டும் பார்த்தாள் அர்ப்பணா. ஆனால் காலையில் பார்த்த உர்ராங்குட்டான் முகம் அல்ல. இப்போது நிகழ்ச்சி நடத்தும் ஒருங்கிணைப்பாளராக அங்கும் இங்கும் எல்லோருக்கும் ஏதோ கட்டளை கொடுத்தபடி இருந்தான். நிகழ்ச்சி ஆரம்பிக்க முதல்வர் மற்றும் விரிவுரையாளர்கள் மத்தியில் அவன் பேச ஆரம்பிக்க, பாலா 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 என்று கத்த, அவன் பெயர் பாலா என்று தெரிந்து கொண்டாள். அவனைத்தான் இடித்தாள் என்று ரூபாவின் காதுக்குள் கிசு கிசுக்க, ஹே, அந்த அண்ணாவையா இடிச்ச? அவங்களுக்கு காலேஜ் முழுக்க பொண்ணுங்க ஃபேன்ஸ் ஜாஸ்தி, செம்மையா டான்ஸ் ஆடுவாங்க என்று ரூபாவின் அருகில் இருந்த இன்னொரு தோழி சொல்ல, உனக்கு எப்படி தெரியும் என்று ரூபா அவளிடம் கேட்டாள். எங்க அக்காவும் இங்க தானே படிக்கிறா, அவ இப்ப ஃபைனல் இயர், இந்த அண்ணா 3rd இயர். காலேஜ்ல எந்த ஃபங்க்ஷனாலும் இந்த அண்ணா தான் லீட் பண்ணுவாங்களாம்.
சீனியர் பொண்ணுங்க கூட அந்த அண்ணா கிட்ட கடலை போடுவாங்கன்னா என் அக்கா சொல்லியிருக்கா என்று அவள் சொல்லி முடிக்க அன்று நடந்த நிகழ்ச்சியிலும் அப்படித்தான் இருந்தது. வரவேற்பு என்னவோ முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு என்றாலும் கூட்டம் என்னவோ பாலாவின் பெயரைத்தான் அதிகமாய் கூவியது. அதோடு கூட இப்போது இவளது தோழிகள் பாலானவே இடிச்சிட்டியா என்று இன்னும் கிண்டலை ஆரம்பித்திருந்தனர். லூசுங்களா, பிசாம இருங்கடி என்று தலையில் கொட்டி அடக்கி வைத்தாள். பாலா என்ற பாலகணேஷ், இவன்தான் அர்ப்பணா மனதில் அன்று ராத்திரி முழுவதும் இருந்தான். அவனை இடித்தது, பின் அவன் திட்டியது, மறுபடியும் இடித்தது, அவன் அண்ணா சொல்லாதே என்று கடிந்தது என மனதிற்குள்ளேயே ஓடிக்கொண்டிருக்க எப்போது தூங்கினாலோ அவளுக்கே தெரியாது. அடுத்த நாள் ரூபாவுடன் பேருந்தில் ஏறி அமர அப்போதுதான் அவளுக்கு பிந்தைய இருக்கையில் பாலா தனது நண்பனுடன் அமர்ந்து பேசிக் கொண்டு வருவதை கவனித்தாள். இவர்கள் அமரும் நேரம் அவனை கடைக்கண்ணில் பார்க்க அவன் இவளை ஒருவரை பார்த்துவிட்டு தன் நண்பனுடன் ஏதோ பேசிக் கொண்டு வந்தான். இத்தனை நாட்களும் தனக்கு பின்னே யார் இருக்கிறார்கள் என்று தெரியாது. ஆனால் இன்று தெரிந்த போது ஏனோ அவளுக்கு வித்தியாசமாக இருந்தது. வேறு இடம் மாறி அமரவும் முடியாது என்று நெளிந்து கொண்டே வந்தாள். பொதுவாக பெண்கள் முன்னேயும் ஆண்கள் பின்னேயும் அமரும் கல்லூரி பேருந்தில் முதலில் ஏறும் பெண்கள் எல்லாம் முதல் இருக்கைகளை ஆக்கிரமிக்க கடைசியில்தான் ரூபா அர்ப்பணா ஏறுவதால் அவர்கள் நடுவில் இருக்கும் இருக்கையில் அமர்வர். அதன் பிறகு ஆண்கள் அமர்ந்திருப்பார்கள். பொதுவாக விரிவுரையாளர்களும் பேருந்தில் வருவதால் எந்தவிதமான சீண்டலும் கல்லூரி பேருந்தில் இருக்காது என்றாலும் அவர்கள் முன்னேயே அமர்ந்திருப்பர். இதனை யோசித்தபடியே அவள் அமைதியாக வர ரூபா அவளை ஒரு இடி இடித்து, என்னடி அமைதியா வர, என்ன யோசனை? ஒன்னும் இல்ல, நம்ம வேற இடத்துல உட்காரலாமான்னு யோசிச்சேன், இடமே இல்லையே, அப்புறம் எங்க மாறுறது என்று சொன்னாள். ஏண்டி? இல்ல, பின்னாடி என்று அர்ப்பணா இழுக்க, பின்னாடி என்ன என்று திரும்பி பார்த்தவள், ஓஹோ உன் ஆளா, பிஞ்சிரும், சாரி என்றாள். ஒரு மாதிரி அன்னீசியா இருக்குடி என்று காதுக்குள் சொல்ல, எதுவும் யோசிக்காத, அவங்க எதுவுமே கண்டுக்கல என்று ரூபா சொல்ல அர்ப்பணாவும் அதையே தனது மனதிற்குள் உரு போட்டுக் கொண்டாள். அத்தனை பெண்கள் கூட்டம் ரசிக்கும் அவன் எதுக்கு நம்மை பார்க்க போகிறான் என்ற எண்ணம் அவளை சிந்திக்க விடவில்லை. கடந்து போகும் ஆடவர் அனைவரும் திரும்பி பார்க்கும் அளவிற்கு அவள் அழகு அல்ல என்றாலும் ஒருமுறை திரும்பி பார்க்கும் அளவிற்காக இருப்பாள் என்பது வேறு விஷயம். பேருந்தில் இருந்து இறங்கி போகும்போது பெண்கள் முன்பக்கமும் ஆண்கள் பின்பக்கமும் என இறங்க அர்ப்பணாவும் ரூபாலியும் கடைசியாக இறங்கி நடக்க, அர்ப்பணா என்று அழைத்தான் பாலா. அவளது பெயரை கேட்டு திரும்பி பார்க்க அவன்தான் அழைத்திருக்கிறான் என்று பெண்கள் இருவரும் பிரமித்து நின்றனர். தன்னை ஏன் அழைக்கிறான் என்ற அர்ப்பணாவும், இவனுக்கு எப்படி பேர் தெரியும் என்று ரூபாலியும் யோசித்தபடி திரும்ப, உன் பேரு அர்ப்பணாவா என்று ரூபாவிடம் கேட்க, என்று அவசரமாய் தலையை இடவள மாட்டினாள். அப்புறம் என்ன, எதுக்கு நிக்கிற, கிளம்பு என்று ரூபாவை அனுப்பிவிட அவள் சற்றே தள்ளி போய் தன் தோழிக்காக காத்திருந்தாள். இததானே தேடின என்று அவளது கைக்குட்டையை எடுத்து காண்பிக்க அதை பார்த்து அவளது விழிகள் விரிந்தது. ஆமா ஆமா என்று அதை வாங்க போக, இல்ல என்கிட்டயே இருக்கட்டும் என்று சிரித்து விட்டு சென்றான். அவளுக்கே அவளது காதுகளை நம்ப முடியவில்லை. திரு திருவன முழிக்க, இது என்கிட்ட இருக்குன்னு சொல்லத்தான் கூப்பிட்டேன், போயிட்டு வா என்று அனுப்பி வைக்க அவனை திரும்பி பார்த்து கொண்டே கேள்வியாய் தனது தோழியை நோக்கி நடந்தாள். என்னடி, என்ன சொன்னாங்க என்று ரூபா கேட்க, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரியலடி என்று நடந்தாள் தோழியுடன் வகுப்பறை நோக்கி. அப்படின்னா என்ன சொல்ல வர? இல்ல, என்னோட கர்ச்சீஃப் அவங்க தான் வச்சிருக்காங்களாம், அதை சொல்லத்தான் கூப்பிட்டாங்களாம் என்று அர்ப்பணாவை பார்த்தாள் ரூபா. எனக்கு ஒன்னும் புரியல, நேத்து தெரியாம அடிச்சப்போ திட்டினாங்க, இன்னைக்கு இப்படி சொல்லிட்டு போறாங்க, என்ன அர்த்தம்? சரி விடு, இனிமே அவங்க பக்கமே போகாம பாத்துக்கலாம் என்று ரூபா அவளை அழைத்து கொண்டு செல்ல அந்த நாள் யோசனையுடன் கழிந்தது. கல்லூரி முடிந்து வீடு திரும்பும்போது பேருந்தில் ஏறிக்கொள்ள இப்போது அவள் முன்னே சென்று அமர்ந்து கொண்டாள். அவள் தன்னை கவனித்தான் என்று அர்ப்பணாவும் கவனித்துக் கொண்டாள். அவள் விலகி போகலாம் என்று நினைக்க பாலா விடுவதாக இல்லை. அடுத்து வந்த நாட்களில் பாலா அர்ப்பணாவை சில நேரங்களில் வெளிப்படையாகவே அணுகினான் என்றே சொல்லலாம். பேருந்தில் பேச்சு கொடுக்க ஆரம்பித்தான். அதன் பிறகு பேருந்தில் இருந்து அவள் வகுப்பு வரை பேசிக்கொண்டே நடந்தான். அவனிடம் ஏதோ ஒரு வகை ஈர்ப்பு இருக்கத்தான் செய்தது.
பெண்களுக்கு பிடிக்கும் வகையில்தான் அவனது பேச்சும் செயல்களும் இருக்கும் என்பதால் தான் அவனுக்கு கல்லூரியில் பெண் விசிறிகள் அதிகம். பாலாவை பார்க்கும் பெண்கள் முதல் தடவையிலேயே ஈர்க்கப்படுவதற்கு காரணம் அவனது வசீகரிக்கும் கண்கள், எப்போதும் மலர்ந்த முகம், திடகாத்திரமான உடல் வாகு, நடை, உடை, பாவனை என்று எளிதில் தன்னிடம் இழுத்துக் கொள்ளும் காந்தம் அவன். இப்போதுதான் பள்ளி முடித்து கல்லூரியில் கனவுகளை ஆரம்பித்திருக்கும் அர்ப்பணாவை அவன் எப்படி சலனமடைய செய்யாமல் இருக்க முடியும்? அவளும் சிறிதே ஈர்க்கப்பட்டிருந்தாள் என்பது அவளுக்கே தெரிந்தது. ஒரு நாள் அழகா இருக்க என்பான். மறுநாள் பொண்ணுங்க பூ வச்சாலே வேற லெவல் தான் என்பான். ஒரு நாள் எங்க வீட்டுல பூத்துது, உனக்கு அழகா இருக்கும் என்று ரோஜா நீட்டுவான். இப்படி அவனது நடவடிக்கைகள் எல்லாம் அந்த வயதின் அறியாமையில் நின்றவளுக்கு காதலாகவே தெரிந்தது. அவளையும் அறியாமல் பாலாவை நேசிக்க ஆரம்பித்திருந்தாள் அர்ப்பணா. ரூபாவிற்கு காதல் கத்திரிக்காய் எல்லாம் நாட்டம் இருந்ததில்லை என்றாலும் தோழி உணர்ந்து தன்னிடம் வெளிப்படுத்திய காதலை ஆதரித்தாள். இருந்தாலும் பாலாவின் எண்ணம் தெரியாததால் அமைதியாக இருந்தாள். அதற்கு முக்கிய காரணம் அவனை சுற்றி எப்போதும் பெண்கள் கூட்டம் இருக்கும். அதிலும் அவன் இவர்களிடம் பேசுவது போலத்தான் எல்லா பெண்களிடம் பேசுவதால் அவனை பற்றி யூகிக்க முடியவில்லை.